மாயே விஷ்ணுமயே மாயா மாயா விஷ்ணு மாயா. அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே, நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே. சார், அடுத்ததா இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத சொல்லி பார்த்து சொல்லுங்க சார். மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு நல் வாழ்த்துக்களோடு கூடிய ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும்னா அப்படித்தான் சொல்லுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2025 ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சேனாதிபதி என்று சொல்வார்கள். போர் குணம் நிறைந்த செவ்வாயின் ஆண்டாகத்தான் நம்மை கடந்து சென்று விட்டது. எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ இழப்புகளை சந்தித்த ஆண்டு இந்த ஆண்டாவது. 2026 ஆண்டாவது இழந்ததை திரும்ப பெறக்கூடிய, மனதுக்கு சந்தோஷம் தரக்கூடிய நிம்மதியான ஆண்டாக அமையுமா என்பதை இப்ப நம்ம சோழி பிரசனத்தில் பார்க்க போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா, 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் குரு சனி சாரத்தில் பிறக்கின்றது. எண்கணித பிரகாரம் பாத்தீங்கன்னா ஒண்ணுக்குரியவன் சூரியன், ஆத்மகாரகன் பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனுடைய ஆண்டாகத்தான் பிறக்கின்றது. அருமையான ஒரு நல்ல சந்தர்ப்பம் அமையுமா என்பதை நம்ம பார்க்க போறோம் சிம்ம ராசிக்கு. அதே நேரம் மாயன் மயனை நீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவும் உண்டு. பார்ப்போம். சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் மகம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பூரம், சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் உத்தரம் 1ஆம் பாதம், சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமான ஒரு ஆண்டகத்தான் அமைகிறது. கவலையே படாதீங்க. சிந்திய கண்ணீருக்கும் பட்ட பாட்டுக்கும் எத்தனையோ ஏமாற்றங்கள், யாரை நம்புவது யாரை நம்பாமல் போ என்ற ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை, வாழ்வும் சரி தொழிலும் சரி ஒரு நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை கடந்த ஆண்டாக சிலருக்கு அமைந்து விட்டது. இந்த 2026ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் பொருளாதார பற்றாக்குறையாகலும் போதுமே. அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசி அதிபதி யார் பாருங்க, ஆத்மகாரகன் சூரியன் புதன் இணைந்து ஒரு அற்புதமான யோக பலனை ஆண்டின் தொடக்கத்துல தரங்க. அதுக்குதான் புத ஆதித்ய யோகம். தொழில நல்ல முன்னேற்றம், தொழிலை நல்ல முறை நடப்பதற்கான பொருளாதார முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். என்ன செய்வது, எப்படி வாழ்வது என்ற ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்வுல நிம்மதி தரக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். தொழில மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையிலையும் நிம்மதி தரக்கூடிய ஒரு சந்தோஷம் தரக்கூடிய ஆண்டு. அதே நேரம் அப்பா பிள்ளைக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் வந்து மறையும். கவனமாக இருக்கிறது. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் அந்யோன்யம் சொல்லுவாங்க. ஏதோ கடனுக்கு வாழ்கின்றேன் என்று இல்லாமல் ஒருவர் முன்னேற்றத்துக்கான ஒருவர் புரிந்து கொள்கிற ஒரு தன்மையை இந்த புத ஆதித்ய யோகம் சிம்ம ராசிக்கு தரும் இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலே. அதே நேரம் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த பொருட்களை வாங்குகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமையும். உணர்ந்து பாருங்கள். வாழ்க்கையில நன்மைகள் தொடரும். அதே நேரத்துல சிம்ம ராசி இப்போதற்கு நற்பர்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் தாங்க. இந்த யோகம் அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் கிடைத்து விடாது. இந்த யோகத்துக்கு பெயர் தான் சிவராஜ யோகம் பேரு. எத்தனையோ யோகங்களை பார்த்து விட்டோம் சாமி. கைக்கு வந்தது வாய்க்கு எட்டவில்லை. அந்த நிலைதானே சந்தித்தீர்கள். நல்ல வீடு, நல்ல மனைவி, நல்ல பிள்ளை இருந்தாலும் ஒரு குழப்பமாக மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கின்றீர்கள். அதற்கெல்லாம் காரணம் என்ன? அதைத்தான் சோழி பிரசன்னம் சொல்கிறது. ஒரு அற்புதமான ஒரு யோக பலன் தான் சிவராஜ யோகம் என்று சொல்வார்கள். இந்த சிவராஜ யோகம் பேரிலேயே சிவன் இருக்கின்றார். 7 தலைமுறை செய்த சாபமாகட்டும் பாவமாகட்டும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல நிகழ்வு நடக்கும் போது அதுல ஒரு பிரச்சனை வரும், ஒரு தடை வரும். நல்ல பிள்ளைகள் நிம்மதி இல்லாம போகும். நல்ல கணவன் முறைமை ஒரு கேள்விக்குறியாக போகும். ஆக தொட்டதுல பாத்தீங்கன்னா எதுவா இருந்தாலும் ஒரு தடை பிரச்சனை, அந்த நிலை மாறுங்க. நான் யாருக்கும் தீங்கு இழைக்கவில்லை, யார் கூடயும் கெடுக்கவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை. சரிதாங்க. என்றோ செய்தது தீதும் நன்றும் பிறதரவாரா என்பதை போல அதனுடைய சாபம் 10 பைசா செலவு இல்லாம அந்த சாப பாவங்கள் எல்லாம் தலைக்கு வந்தது தலப்பையோட போச்சுங்கிற மாதிரி விலகி போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் தான் சிவராஜ யோகம். அதே நேரம் பாத்தீங்கன்னா நன்மைகள் தொடர்கின்ற நிலையை இது தரும். சிம்மராசினருக்கு பாத்தீங்கன்னா நற்பர்களை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு யோகமாகத்தான் இந்த சிவராஜ யோகம் அமையும். அதே நேரம் பாத்தீங்கன்னா ராசியாதிபதி பாத்தீங்கன்னா ஆத்மகாரகன் சூரியன் 5, 8ஆம் அதிபதி குருவுடன் இணைந்து இந்த சிவராஜ யோகத்தை தருகின்றார்கள். கவலைப்பட வேண்டாம். சிந்திய கண்ணீருக்கு பலன். தொட்டது தொடங்கும். பொன் வைக்கும் இடத்தில் பூ வைக்கிற மாதிரி வெற்றியை நோக்கி நகர்கிற ஒரு அற்புதமான தருணமும் இதுதான். அதே நேரம் தோஷங்களும் சாபகம் விலகி விருப்பம் நிறைவேறுகிற ஒரு ஆண்டு 2026ஆம் ஆண்டு. இழந்த வேலை மீண்டும் கிடைக்கும். சூரியன் 6, 7ஆம் அதிபதி சனியின் 10ஆம் பார்வை சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் கூட கவலைப்படாதீர்கள். அதை இந்த சிவராஜ் யோகம் தீர்த்துவிடும். மிகவும் எச்சரிக்கையாக பேச வேண்டும். எதிர்ப்புகள்
என்னதான் எதிர்ப்புகள் வந்தாலும் அந்த எதிர்ப்புகளை பொறுத்த வரைக்கும் அகலுகின்ற சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும். குறிப்பா பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயங்க, ராசிக்கு 4-9ஆம் அதிபதி யார் பாத்தீங்கன்னா பூமிகாரர்கள் செவ்வாய். 6-7க்கு அதிபதி யார் பாத்தீங்கன்னா புதனும் பார்க்கிறார்கள். சில மன குழப்பங்கள் வம்பு வழக்குகள் வருவதற்கான சூழ்நிலை இருப்பதனால நீங்கள் இதிலையுமே கவனமா இருங்க, நிதானமா இருங்க, பொறுமையா இருங்க. விட்டு கொடுப்பவன் யாரும் கெட்டு போவதில்லை. கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் அனுசரித்து செல்கின்றால் அற்புதமான யோக பலனை பெற முடியும். அருமையான சந்தர்ப்பம் தான். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும் என்பதை போல அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்களும் சரி, கஷ்டங்களும் சரி, பட்டப்பாடும் படிப்படியாக மாறுகின்ற அற்புதமான யோக பலன் நிறைந்தது. சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு தூரம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, அஷ்டம சனி திருக்கணிதத்திலையும் அஷ்டம சனி தான், பாக்கியத்திலே அதே அஷ்டம சனி தான். அஷ்டம சனி வரும்பொழுது தன்னையே புரிந்து கொள்ளாத ஒரு நிலை ஏற்படும். சற்று கவனமாக இருந்து விட்டாலே 2026ஆம் ஆண்டு சிம்ம ராசிக்கு அற்புதமான ஆண்டு. அதே நேரம் பாத்தீங்கன்னா அஷ்டம சனியாக இருப்பதனால ஒரு முறை திருத்தணி சென்று முருகனை தரிசனம் பண்ணுங்க. திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயம் சென்று சனி பகவானை மனமுருக பிரார்த்தனை பண்ணுங்க. ஒரு தேங்காய் வாங்கி 2ஆக உடைத்து நீரை வெளியேற்றி நல்லெண்ணெய் நிரப்பி தீபம் ஏற்றி வழிபட்டு பாருங்கள். சனி பகவான் இவன் ஒருவனே இந்த ஆண்டு முழுவதும் சிம்ம ராசிக்கு துணை இருப்பார், கவலைப்பட வேண்டாம்.